Hi everyone, welcome to Kailis Gold Bank Exam Tamil. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா IBPS SO வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஷிஃப்ட்டா முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டோட அனலைசிஸ் நம்ம டீடைலா கொடுத்திருந்தோம். செகண்ட் ஷிஃப்ட்டோட அனலைசிஸ் நம்ம கொடுக்கல. இருந்தாலுமே நம்ம கைட்லில வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிருப்போம். கம்யூனிட்டி பேஜ்ல நம்மளோட YouTube சேனலுமே கம்யூனிட்டி பேஜ்ல அப்டேட் பண்ணிருப்போம். என்னென்ன குட் அட்டெம்ப்ட் அப்படினு சொல்லிட்டு இங்கிலீஷ் தனியா, குவான்ஸ் தனியா, ரீசனிங் தனியா, ஓவரால் குட் அட்டெம்ப்ட்மே சொல்லிருப்போம். சரியா? ஒரு 83 ல இருந்து 103 வரைக்கும் போடலாம்னு சொல்லிருப்போம். குட் அட்டெம்ப்ட் வச்சு யாருமே வந்து பாத்தீங்க அப்படினா ஓகே நம்ம இவ்வளவு அட்டெண்ட் பண்ணியிருந்தா தான் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணனுமா அப்படி சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு போவேனா. இங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசரா பண்ணும்போது கேட்டகரி வைஸ் நமக்கு இருக்கு. கேட்டகரி வைஸ் மீன்ஸ் வந்து ஒவ்வொருனா தனித்தனியா பிரிஞ்சு இருக்கு. ஏஎஃப்ஓக்கு இருக்கு, ஐடிக்கு இருக்கு, மார்க்கெட்டிங் இருக்கு, ஹெச்ஆர் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு, லாவுக்கு இருக்கு. சரிங்களா? ராஜ்யசபா மந்திரி அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரை கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். இந்த இயர் வேகன்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். லெவல் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் எப்படி இருந்ததோ சேம் அதே மாதிரி தான் லெவல் இருக்கு. பெருசா வந்து பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட் லெவல் அதிகமாவோ என்ன சொல்றது ரொம்ப ஈஸியாகவும் இந்த மாதிரி இல்ல. எப்பயும் போல எஸ்ஓ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எக்ஸாம் இருந்திருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட் இயர் இந்த மாதிரி தான் மோஸ்டா கட் ஆஃப் இருக்க போது என்ன சொல்றது ஒரு +or-3 அந்த மாதிரி குறைஞ்சு கூடி அந்த மாதிரி தான் வரப்போதே தவிர அதை விட அதிகமாக வந்துட போறது இல்லை. லாஸ்ட் இயர் ஏஎஃப்ஓ கொஞ்சம் கட் ஆஃப் அதிகமாக இருந்தது. இந்த இயர் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். லாஸ்ட் இயர் இந்த அளவுக்கு கட் ஆஃப் இருக்காது. இந்த இயர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால மோஸ்டா எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஸ்கோர் வந்து ஒரு 40 எபோவ் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களா, அதாவது ஐடி ஏஎஃப்ஓக்கு சொல்றேன். சரியா? அவங்களாம் 40 எபோவ் ஸ்கோர் வரும்னு நினைச்சீங்கன்னாவே மெயின்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரிமைனிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா 40 பிலோ தான் உங்களுக்கு எப்பயுமே வரப்போகுது. ஸோ இந்த டைமும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸுக்கு படிங்க. என்ன சொல்றது, நீங்களுமே ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர் ஆகுங்க. சரியா? ஏன் அப்படின்னா இந்த ஏன் இப்போ இந்த நான் இது சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணாம இருந்துருவீங்க. ஒரு 60 மார்க் தான் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ அதுக்கு இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா கொஸ்டினோட லெவலில் எந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? கோர் பேப்பர்ல இருந்து கேட்க போறாங்க. ஸோ அதனால ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஆல் தி பெஸ்ட் ஆல்.